ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். அதாவது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகளிருக்கு மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகையாக வழங்கப்படும், ஆண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் போன்ற பல்வேறு வகையான தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக சார்பில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காங்க. அதாவது முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொதல் அப்டேட் என்ன அப்படின்னா, மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்பத் தலைவின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். ஸோ எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே 2000 ரூபாய் வழங்கப்படும், வங்கி கணக்குக்கே செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ செயல்படுத்துகிறாங்க. பெண்களுக்கு எப்படி இலவச பயண திட்டம் இருக்கோ அதேமாரி நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் கட்டணம் இல்லாமல் நீங்கள் இலவசமாக பயணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் உங்களுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, அனைவருக்கும் வீடு திட்டம். அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அதே போல் நகர பகுதிகளில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும். அதே போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் அவருடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டப்படும். ஸோ உங்களுக்கு இலவசமாக இடம் இல்லைனாலும் சரி காங்கிரீட் வீடு கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாலாவது அப்டேட் என்ன அப்படின்னா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இப்போ மத்திய அரசு 125 நாளாக உயர்த்திட்டாங்க. இவங்க 150 நாளாக உங்களுக்கு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐந்தாவது அறிவிப்பு, மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் மானியம் கொடுத்து 5 லட்சம் பேருக்கு ஸோ இருசக்கர வாகனங்கள் வழங்குகிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதுதாங்க முதற்கட்டமாக 5 தேர்தல் வாக்குறுதிகளை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் நீங்கள் தெரிவிங்க. ஸோ அதிகபட்சமாக இலவசம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை மட்டும் தவிர்த்துட்டு மீதி நல்ல நல்ல ஸ்கீமாக கண்டிப்பாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இலவசம் அப்படின்ற ஸ்கீமை மட்டும் தவிர்த்துருங்க. ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ மறக்காமல் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.